அது என்ன? அது எப்படி? குணங்களை கர்ம வினைகளை சமன் செய்து கொள்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நம்முடைய குணங்கள் தானே நம்மளால கட்டுப்படுத்த முடியாதா? நாம நினைச்சா முடியாதா? நாம நினைத்தாலும் முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதா? நினைப்பால எந்த காரியத்தையும் நம்ம செஞ்சிடவே முடியாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம குணங்கள் சரியா இல்லைன்னா எண்ணங்களை தீவிரப்படுத்துற பயிற்சி கூட பண்ணக்கூடாது. மன வலிமையை தரக்கூட பயிற்சி கூட பண்ணக்கூடாது. இந்த ஹிப்னாட்டிசம் இந்த மாதிரி பயிற்சிகள், மன வலிமை பண்ணக்கூடிய பயிற்சிகள், இதெல்லாம் கூட குணங்களை நீங்க சரி பண்ணாம நீங்க அதை பண்ணீங்கன்னா இந்த குணங்களை தான் அது வெளிப்படுத்திட்டு வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால குணங்களை சரி பண்ணாம நம்ம எடுக்கக்கூடிய மனப்பயிற்சி கூட தப்பா தான் வரும். குணப்பயிற்சி எடுத்து குணங்களை சரி பண்ணிக்கிற பயிற்சி எடுக்கலாம். அந்த நினைப்பால நம்ம வந்து எந்த காரியத்தையும் செஞ்சிட முடியாது. அந்த நினைப்பை வந்து பழக்கப்படுத்தி வச்சிருந்தாதான். நீங்க எண்ணங்களை வலுப்படுத்திங்கன்னா அது ஏற்கனவே பழக்கப்படுத்தி வச்சிருக்கிற எண்ணங்களை தான் அது வலிமையா வெளியே கொண்டு வரும். அதனால வந்து பழக்கப்படுத்தி வச்சிருந்தா தான், அந்த நினைப்பை பழக்கப்படுத்தி வச்சிருந்தாதான் காரியத்தை நம்ம செய்ய முடியும். அப்பதான் செயலா மாறும். ஏன் அப்படின்னா நாம எல்லாம் பழக்கத்துக்கு அடிமைங்க. பேசுவோம், வாய்க்கிலேயே பேசுவோம், எல்லாம் தத்துவம் எல்லாம் பேசுவோம். அதை பேசுறத வச்சு நம்மள பெரிய மகான் நினைச்சுக்குவாங்க, பெரிய குருஜின்னு நினைச்சுக்குவாங்க, எல்லாம் நினைச்சுக்குவாங்க. நினைக்கிறதும் அறியாமை தான், அது பேசுறதும் அறியாமை தான். ஆனா அதை உண்மையை உணர்ந்துதான் பேசணும். நாம பழக்கத்துக்கு அடிமைகள் எல்லாரும். பேசுறவங்க எல்லாருமே, கேட்கறவங்களும் பழக்கத்துக்கு அடிமைகள் தான். அவ்வளவு சீக்கிரம் பழக்கத்துல இருந்து டக்குன்னு யாராலையும் விடுபட்டு வர முடியாது. அப்படி இல்லைன்னா இதை கேட்க மாட்டாங்க. அவங்களும் தெளிவா இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. பழக்க தோஷம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தோஷம். நம்ம அந்த தோஷத்தை உடையவங்க தான் நம்ம எல்லாம். நமக்குள்ள பழக்கமா இருக்கிறது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, உடனே அதை நம்மளால தூக்கி எறிஞ்சிட முடியாது. அதுதான் நம்முடைய குறைபாடு. அதுதான் நம்முடைய பாசிட்டிவும் கூட. அதுவே நெகட்டிவ், அதுவே பாசிட்டிவ்.